நீலிரா 11ங்க படத்தின் மூலமா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு நடிகர் தான் நவீன் சந்திரா. இவர் நடிச்சு புதுமுக இயக்குனரான சோமிதா டைரக்ஷன்ல இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த நீலிரா. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படம் வந்து 1988 நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம். ஸ்டோரின்னு பாத்தீங்க அப்படின்னா, இலங்கையில வந்து போர் நடந்துகிட்டு இருக்க டைம்ல ஒரு ஈழத்தமிழர் குடும்பத்துல வந்து மேரேஜ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த மேரேஜ் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாம, ஒரு சண்டை சச்சரவு இல்லாம ரொம்ப சுமூகமா ஒரு அமைதியான முறையில அந்த கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த நீலிரா. படத்தோட டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தான் வருது. இந்த 1.5 மணி நேரமும் ஆடியன்ஸை எப்படி என்கேஜா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான எல்லா எலமெண்ட்டையும் படத்துல வச்சிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா படத்துல வந்து நீங்க போன் பாக்குறதுக்கான சீனோ, ஒரு மொக்கையா போறதோ, ஒரு லேகா போறதோ, சரி போன் பார்ப்போம் அப்படிலாம் உங்களுக்கு யோசிக்கவே தோணாது. படத்தை தவிர்த்து எதுவும் யோசிக்க மாட்டீங்க. அதுதான் ஒரு ஒரு பெஸ்டான ஒரு படம் என்ன பொறுத்த வரைக்கும். அந்த படமா அந்த படம் இருக்கு. அது மாதிரி படத்துல வந்து அவங்க என்ன மாதிரியான ஒரு மூட கன்வே பண்றாங்க அப்படிங்கிற அந்த அந்த மூடு வந்து அப்படியே நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஸ்கிரீன்ல வந்து ஒன்ஸ் பெயினா இருந்துச்சு, ஒரு சோகமான காட்சியை கன்வே பண்றாங்கன்னா நீங்களும் அந்த இடத்துல அமைதியாயிருவீங்க. அது மாதிரி படத்தோட ஒரு கொஞ்சம் ஹாப்பியான ஒரு சந்தோஷமான காட்சி காமிக்கிறா நீங்களுமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு திரையில எந்த மாதிரியான ஒரு எமோஷன்ஸை கன்வே பண்றாங்களோ, தரையில இருக்க நம்ம அதை அப்படியே ஈஸியா ரிஃப்ளெக்டா அதை வாங்கிக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பா இருக்கு. அது மாதிரி படத்துல வந்து ஒரு சீரியஸான படம் அப்படிங்கிறப்ப ஒரு ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரியான ஆக்ஷன் பிளாக் வார் ஃபிலிம் அப்படிங்கிற ஆக்ஷன் மட்டும் தான் இருக்கா அப்படின்னா டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் இருக்கு. இதே படத்துக்குள்ள ஒரு ரிவெஞ்ச் இருக்கு. இதே படத்துக்குள்ள ஒரு ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. எப்படி நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கம் அப்படின்னு சொல்லி படத்துல நிறைய டிஃப்ரெண்டான எமோஷன்ஸ் இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் அவங்க அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. எனக்கெல்லாம் படத்தோட கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரியான கிளைமேக்ஸா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க பாக்குறப்ப ஃபீல் பண்ணுவீங்க. என்னங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ். சரி ஓகே அப்படிங்கிறப்ப இல்ல நாட் ஓகே அப்படிங்கிற மாதிரி காமிச்சது எல்லாமே டோட்டலா ஒரு மாதிரியான ஒரு அமைதியான ஒரு சூழலை கொண்டு போயிருச்சு. படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து இந்த சீனை அந்த மூளை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், அந்த சீனை எப்படி எலிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சீனா தான் படத்துல வச்சிருக்காங்க. படத்துல வரக்கூடிய நிறைய காட்சிகள் படத்துல வந்து ரொம்ப இன்டென்ஸான ஆக்ஷன் சீன்ஸா இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல தான் போயிருக்கு. அதான் ஒரு படத்தோட எனக்கு ஒரு படம் வேணும் அப்படின்னா, நான் ஒரு படம் நல்ல படம் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, நான் பார்க்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் தன்னை மறந்து ஒன்னு ஆக்ஷனா இருக்கலாம், இல்ல ஒரு ஹாரர் பிலிமா இருக்கலாம், இல்ல ஒரு காமெடி பிலிமா இருக்கலாம். சிரிச்சு என்ஜாய் பண்ணணும். நான் டைம் போறதை நான் வாட்சியை பார்க்க கூடாது. இடையில போன் எடுக்கவே கூடாது. போனை ஓரமா வச்சு நான் தன்னை மறந்து ஒரு படம் பார்த்து என்ஜாய் பண்ணணும். அப்படிதான் என்ன பொறுத்த ஒரு பெஸ்ட் படம். அந்த படமா இந்த படம் இருக்கு. அது மாதிரி படத்துல அவங்க கன்வே பண்ண அந்த வழிகள் அதெல்லாமே ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. நம்ம நிறைய இடங்கள்ல அவங்கள அந்த ஈழத்துல நடந்த பிரச்சனைகள், அங்க நடந்த அந்த அவங்க பட்ட வழிகள் எல்லாத்தையுமே நம்ம ஒன்ஸ் அதை ரீகால் பண்ற மாதிரியான விஷயமா இருக்கு. அதெல்லாம் நான் லைவ்ல பார்த்த கிடையாது. அதெல்லாம் சும்மா யூடியூப்ல செய்தி வழியா கேட்டவன் தான் நான், காது வழியா கேட்டவன் தான் நான். இதை விஷுவலா பாக்குறப்ப அங்க என்ன மாதிரியான மனநிலை அவங்க இருந்திருப்பாங்க. ஏன்னா படத்துல நிறைய குழந்தைகளை காமிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதை நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அதெல்லாம் அந்த டைம்ல எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் டிவியில பார்த்தேன்னா எல்லாம் எனக்கு தெரியல. ஒரு பேப்பர்லயோ ஒரு காது வழியா செய்திகளை கேட்டதுதான் ஞாபகம் இருக்கு. ஆனா இந்த விஷுவலா படமா பாக்குறப்ப ரொம்ப பயங்கரமா எப்படிலாம் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு படமா இருக்கு. அவங்க பட்ட வழிகளை சோமிதன் ஈஸியா கன்வே பண்ணியிருக்காரு. படத்தோட ஓப்பனிங் கார்ட்லயே புகைப்பிடித்த உடல்நலத்திற்கு கேடுன்னு சொல்லி ஒரு கார்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கார்டு போடுறாரு, ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி. அதுலயே இது எந்த மாதிரியான படத்தை பேச போகுது, இது 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 எப்படி இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிறத ஓப்பனிங்லேயே காமிச்சிடாரு. அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ்லயுமே இந்த மாதிரியான ஒரு கார்டு போட்டு நம்மளை ஆஃப் பண்ணிடுறாரு. உண்மையாவே ஒரு பெஸ்ட் டைரக்டர் சோமிதரன். அது மாதிரி படத்தோட ப்ரொடியூசர் பாத்தீங்க அப்படின்னா கார்த்திக் சூப்பராஜ், ஸ்டோன் பெஞ்ச் நினைக்கிறேன். கார்த்திக் சூப்பராஜும் ராணா டகுபியும் பண்ணிருக்காங்க. கார்த்திக் சூப்பராஜ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈழத்தமிழர்கள் அந்த ஒரு பிளாட் இருக்க மாதிரி நிறைய படங்கள் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு ஷார்ட் பிலிமே இதே மாதிரி படம் பண்ணிருக்காங்க. காட்சி பிரைன் நினைக்கிறேன், சரியா தெரியல. ஆனா ஒரு ஷார்ட் பிலிம் வந்து அவங்க பண்ண ஷார்ட் பிலிம் தான் இதே மாதிரி ஈழத்துல நடக்கிற பிரச்சனை வச்சு எடுத்திருப்பாங்க. அப்புறம் இந்த படம் ஜெகமே தந்திரத்துல அந்த ஒரு போர்ஷன், சிவதாஸ்ங்கிற அந்த ஒரு போர்ஷன் ஈழத்தமிழரை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ரெட்ரோவோட அந்த ஒரு பிளாட் பாத்தீங்க அப்படின்னா ஈழத்தமிழர் மாதிரி தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட மக்களை அடிமையா வச்சிருக்கிற மாதிரி பாக்குறாங்க. அங்க இருந்து வந்த ஒருத்தர் காப்பாத்துற மாதிரி திரும்ப அவங்க எல்லாரையுமே சரிக்கு சந்தோஷப்படுத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு பிளாட்டா பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே அந்த மாதிரிதான் இருக்கும். அவங்க அதை முடிஞ்ச அளவு ஈழத்தமிழர் பிரச்சனையா அந்த இஷ்யூவை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும், அவங்களோட வழியை நம்ம கடத்த பாக்குறாங்க. அதுக்கு உண்மையாவே ஒரு பாராட்டு, வாழ்த்துக்கள் தான்.
ஏன்னா தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுட்டு அவங்க போகாம அதை அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அது ரொம்ப பெரிய விஷயம்ல. படம் ரொம்ப ஒரு ஒர்த்தான படம். நீங்க ஒன்ஸ் படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு ஃபேமிலியோட படம் பாக்குறீங்க அப்படின்னா எந்த இடத்துலயுமே நீங்க லேகா இருக்கிற மாதிரி ஃபீலோ, படம் வந்து ஒரு ஜோன் அவுட் ஆகுற மாதிரி ஃபீலோ, இல்ல தவறான காட்சி அமைப்புகள் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப இன்டென்ஸா படத்தோட ஒன்றிடுவீங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, தப்பிப்பாங்களா தப்பிக்க மாட்டாங்களா, போர் நிப்பாட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்புலயே படம் போறது எல்லாமே நம்ம ஆடியன்ஸை வந்து பயங்கர என்கேஜா ஒரு சீட் எட்ஜ்ல வைக்கிற மாதிரியான ஒரு படமா தான் இந்த படம் இருக்கு. ஒரு ஒருத்தான ஒரு படம், மிஸ் பண்ணிடாதீங்க, பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.